मैत्रीं भजत अखिलहृजेत्रीं मैत्रीं भजत अखिलहृजेत्रीम् आत्मवदेव परानपि पश्यत आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रममाक्रमणम् त्यजत परेष्वक्रममाक्रमणम् मैत्रीं भजत अखिलहृजेत्रीम् जननी पृथ्वी कामधुगास्ते जननी पृथ्वी कामधुगास्ते जनको देवः सकलदयाळु जनको देवः सकलदयाळु दाम्यतदत्त दयध्वं जनता दाम्यतदत्त दयध्वं जनता श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां श्रेयो भूयात् सकलजनानां। பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் பண்பு மற்றும் கலாச்சார முனைவு அறக்கட்டளையின் கீழ் என்னுடைய கருத்துக்களை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு முன் வந்துள்ளேன். இன்றைய தினம் பெண்கள் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். இராணுவம், விமானப்படை, கடலோரப்படை, ரெயில்வே என்று பல துறைகளிலும் பெண்கள் மிகச்சிறந்து விளங்குகிறார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே பெண்கள்தான் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் தாய்மையுடன் குழந்தைகளை சீர்திருத்துவதோ அல்லது அவர்களுக்கு மேலான பண்புகளை போதிப்பதோ அந்த ஆசிரியை தாய்க்கு அடுத்தபடியாக வருகின்றாள். ஒரு ஆண் கல்வி கற்றால் அந்த கல்வி அவருக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அது அவளுடைய குடும்பத்திற்கு, அவருடைய குடும்பம் சார்ந்த அந்த சமுதாயத்துக்கும் பயன்படும். கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் என்று கூறுவார்கள். அந்நிலத்திலே புல் கூட விளைந்திடலாம், நல்ல புதர்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியுடைய பெண்கள் திருந்திய கழனிக்கு ஒப்பிட்டு கூறுகிறார்கள். அதாவது நல்ல அறிவுடைய நன்மக்களை விளைவது அந்த நிலமே என்கின்றார் கவிஞர்கள். ஆக எண்ணற்ற பெண்கள் பல துறையில் இருந்தாலும் அப்படி என்ன பெண்கள் செய்துவிட்டார்கள் என்று கூறினால், காலங்காலமாக இந்த நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டினையும் குடும்பத்தில் விடாது பழக்கி கொண்டு அதை தன்னுடைய மக்களுக்கு போதித்து தன்னுடைய சமுதாயத்திற்கும் அதை விரித்து எடுத்துக்கொண்டு செல்வது அந்த தாய்தான். அதனால்தான் என்னவோ பாரதியார் செல்லம்மாவிடம் வா வந்து என் அருகில் உட்கார் என்று கூறி ஒரு சமகாலத்தில் எவ்வாறு பெண்ணை நடத்த வேண்டும் என்று நமக்கு முன்னோடியாக காண்பித்தவர் பாரதியார் என்றால் மிகையில்லை என்றே கூறலாம். எந்த ஒரு துறையை எடுத்தாலும் இன்றைய நிலையிலே மிக மிக அழகாக பெண்கள் தங்களுடைய பங்கினை வகிக்கின்றார்கள். இன்றைய நிதி அமைச்சர்
நமது திருமதி நிர்மலா சீதாராமன் தானே. குறை ஒன்றும் கூற முடியாத அளவு இன்று நமக்கு அழகான ஒரு பட்ஜெட்டை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவள் ஒரு தாய். அதுதான் முன்னோடியாக இருந்து அவர்களை நடத்தி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆக இப்படி பலவிதமாக நாம் பெண்களுடைய பகிர்தலை அழகாக கூறிக்கொண்டே போகலாம். மிகவும் ஆச்சரியமாகவும் பெருமைக்கு உரிய ஒரு செயல் இன்றைய பெண்களிடம் நாம் காண்பது என்னவென்றால், அஸ்ஸாம், திரிபுரா, அந்த கிழக்கு மாகாணங்களிலிருந்து விமன் கமாண்டோஸை உருவாக்கி இருக்கிறார்கள் நமது பாரத அரசாங்கம். அந்த பெண்கள் ஆண்கள் செய்ய முடியாத காரியத்தை கூட மிக நேர்த்தியாக செய்கிறார்கள் என்ற செய்தியினை நான் படித்தபோது என் மனம் பெருமிதத்தால் விம்மியது. என்னுடைய சிறிய கருத்தினை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம், நமஸ்தே. என் பெயர் டி. எமன் குமார். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் ஸ்ரீமதி துர்காதேவி சௌத்ரி விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் படிக்கின்றேன். இன்று சுவாசினி வந்தனா மற்றும் கன்னியா வந்தனா பற்றி கூற வந்துள்ளேன். சுவாசினி வந்தனா என்பது பெரியோர்களை வணங்குவதும், கன்னியா வந்தனா என்பது பெண் குழந்தைகளை வணங்குவது என்பதாகும். பெண்களை பாதுகாப்பது ஒவ்வொரு ஆணின் கடமையாகும். பெண்கள் நமது வாழ்க்கையில் தாயாகவும் மனைவியாகவும் மற்றும் மகளாகவும் பங்கேற்கிறார்கள். ஆதலால் நாம் எப்போதும் பெண்களின் முன்னேற்றத்துக்காகவும் அவர்களின் பாதுகாப்புக்காகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, பெண்மைகள் என்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். துன்பம் தீர்வது பெண்மை நாளனம், சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். துன்பம் தீர்வது பெண்மை நாளனம், சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, பெண்மைகள் என்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா. Today I am going to dance for the song Shakti Kootu, which was written by Mahakavi Bharatiyar. I am glad that every woman should be honored as goddess Shakti, as Bharatiyar said. தக 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 தகவென்றாடோமோ சிவசக்தி தக 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 தகவென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோ ஓ தக 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 தகவென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோ ஓ தக 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 தகவென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோ தக 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 தகவென்றாடோமோ சிவசக்தி தக தக தகத்தினிலே உள் நின்றாய்
அவள் அம்மை அம்மை எம்மை நாடு போய் வென்றார். தக 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 தினிலே உள் நின்றாய். அவள் அம்மை அம்மை எம்மை நாடு போய் வென்றாய். தக 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 நமக்கருள் புரிவாய் தாழொன்றே சரணமென்று பாடிடுவோம் நாம் ஒன்றே. தக 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 தகவென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தக 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 தகவென்றாடோமோ சிவசக்தி. புக 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 இன்பமடா போதெல்லாம் புறத்தினிலே தள்ளிடுவாய் சூதெல்லாம். புக 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 இன்பமடா போதெல்லாம் புறத்தினிலே தள்ளிடுவாய் சூதெல்லாம். குகைக்குள்ளங்கே இருக்குதடாதி போலே குகைக்குள்ளங்கே இருக்குதடாதி போலே. அது குழந்தை அதன் தாயடிக்கு மெய் போலே. தக 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 தகவென்றாடோமோ சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. தக 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 தகவென்றாடோமோ. உதய கன்னி உரைப்பது கேட்பீரோ. உதய கன்னி உரைப்பது கேட்பீரோ. அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமை அவலம் எய்தி கலையின்றி வாழ்வது உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமா. உதய கன்னி உரைப்பது கேட்பீரோ. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரம்புவதில்லையாம். செம்மை மாத திரம்புவதில்லையாம். உதய கன்னி உரைப்பது கேட்பீரோ. உதய கன்னி உரைப்பது கேட்பீரோ கேட்பீரோ கேட்பீரோ. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுகிழக்கை கொட்டி கும்மியடி. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுகிழக்கை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போய்
Yashashvi from my standard Hanuman Junction Sri Chaitanya School. I participated in Kanya Vandana. My mother did Kanya Vandana for me. Greetings. Thanks IMCTF for enabling young boys and girls to imbibe values and handle the contemporary world. On this day, let me highlight few titles where women are being honored. Our celebrations of women and girl child in the Indian tradition makes a landmark. Swami Vivekananda on Indian women then, now, and in future, the history. You see, not only gods were women, but even women were worshipped as and like gods in all religions that are originated outside India. God is man only. Honored positions of women in Dharmasastra refer the religious books. Ancient scriptures on the role of women as mother Hindu religion has given her exalted position compared to any other religion. Mother's description in Vedas is another milestone. Ancient scriptures on role of women as wife. Mahabharata says, there is no friend like the wife. There is no refugee better than the wife. High position of women in Indian tradition of worship of goddesses has promoted women in politics, eco-feminism. All the very best for the day's program. Kanya Vandana, Swashini Vandana. Thank you very much. பெண்மை வாழ்கின்று கூத்திடுவோமடா, பெண்மைகள் என்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம். பெண்மை வாழ்கின்று கூத்திடுவோமடா, அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். துன்பம் தீர்வது பெண்மையினாலனம், சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். துன்பம் தீர்வது பெண்மையினாலனம், சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, பெண்மைகள் என்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா. வணக்கம். மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி. பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்கள் எங்கு போற்றப்படுகின்றாரோ அங்கு தேவர்கள் மகிழ்வர். பெண்களை போற்றாத எந்த நாடும் முன்னேறியதில்லை, முன்னேறுகிறதில்லை, முன்னேறப் போவதும் இல்லை என்றார் வீரத்துறவி விவேகானந்தர். வாழ்விற்கு தேவையான வலிமை கூட சக்தி என்ற பெண்ணின் பெயரால் தான் அழைக்கப்படுகிறது. பெண்கள் எக்காலத்திலும் போற்றப்பட வேண்டியவர்கள்.
பெண் குழந்தைகளை பால திருப்பர சுந்தரி அம்பாளாக பாவித்தல் சிறப்பு தரும். நம் பாரத பண்பாட்டில் பெண் குழந்தைகளை கன்யா என்ற பெயரிலும் பெண்களை சுஹாசினி என்ற பெயரிலும் வணங்கி போற்றப்படுகின்றனர். பாரத சமுதாயத்தின் ஆணிவேராக விளங்கும் பெண்களை போற்றி பேணி காக்க வேண்டியது நமது தலையாய கடமை. கன்யா பெண்களை போற்றி மகிழ்வோம், சுஹாசினிகளை பாராட்டி மகிழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். உதய கன்னி உரைப்பது கேட்பிரோ, உதய கன்னி உரைப்பது கேட்பிரோ, அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமை அவலம் எய்தி கலையின்றி வாழ்வது உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமா. உதய கன்னி உரைப்பது கேட்பிரோ, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், தீமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால், தீமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால், செம்மை மாத திரம்புவதில்லையாம், செம்மை மாத திரம்புவதில்லையாம். உதய கன்னி உரைப்பது கேட்பிரோ, உதய கன்னி உரைப்பது கேட்பிரோ, கேட்பிரோ, கேட்பிரோ. Namaste. It is a great service by IMCTF which has introduced the various thematic vandanas, thereby bringing in a transformation in the thinking and in the action of the younger generation. Manava Vandana, which is a celebration of the human values, also includes foster women's honor. Bharat has been a country which has always treated its women with great respect and reverence. Under the theme Foster Women's Honor, I am privileged to talk about a person who is a living role model, an exemplary example for everyone to follow, Srimati Sudha Narayanamurthy. Srimati Sudha Narayanamurthy, known to the world as the co-founder of Infosys, is not simply a successful entrepreneur. She has been a role model for all women, for her compassion, for her kindness, for her concern for other living beings, for being an ambassador of values, culture and tradition. Padma Shri Sudha Narayanamurthy has been instrumental in constructing 70,000 libraries in government schools of her state. She has also brought about change in the education field by introducing computer science and by creating computer labs in the government schools of her state. Not only that, she has also been serving in rural development programs, also in the health sector, in Adivasi women upliftment, and also in public hygiene by building 16,000 public toilets. A person who is a great motivational speaker and an author, and a simpleton at heart who only is concerned about the welfare of fellow human beings. I deem it a privilege to live during the period of
such a great person who is an example for the entire world to emulate. Let us all see to it that we are instrumental in bringing about transformation in the lives of the younger generation and see to it that more and more Sudha Narayana Murtis are created. Jai Hind. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுகிழக்கை கொட்டி கும்மியடி கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுகிழக்கை கொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் கும்மியடி பெண்ணை கும்மியடி பெண்ணை கும்மியடி பெண்ணை கும்மியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி பெண்ணை கும்மியடி பெண்ணை கும்மியடி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண்ணிடை பிள்ளை காண் என்று கும்மியடி எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண்ணிடை பிள்ளை காண் என்று கும்மியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி பெண்ணை கும்மியடி பெண்ணை கும்மியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி பெண்ணை கும்மியடி பெண்ணை கும்மியடி வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் கும்மியடி பெண்ணை கும்மியடி பெண்ணை கும்மியடி பெண்ணை கும்மியடி 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 கும்மியடி பெண்ணை கும்மியடி கும்மியடி பெண்ணை கும்மியடி. Everyone, I'm Pooja and I'm studying 7th standard B section. My school's name is Annadarsh Matriculation High Secondary School. வணக்கம், என் பெயர் சு பிரியதர்ஷினி. நான் PND ஆதர்ஷ் வித்யாலயா பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில் உரையாடப் போகிறேன். கடலின் முப்பெனவும் காற்றின் இசையெனவும் ஆனவள் பெண். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சேர்விலார் பெண் என்கிறார் வள்ளுவர். குடும்பம் தழைக்க அன்பு என்னும் உரமாக இருப்பவள் பெண். தன்னை உருக்கி சிறுமைப்படுத்தி வலியேற்று முற்றுமாய் தான் சார்ந்த குடும்பத்தினை பலம்படுத்த தன்னுள் பெரும் தேய்தலை ஏற்பவள் பெண்.
சிவபெருமான் தன் இடப்பாகத்தில் உமையாலை சரிக்கு சரியாக ஏற்றுள்ளார். திருமால் தன் நெஞ்சத்திலும் பிரம்மர் கலைமகளை தன் நாவிலும் உடையோனாக காணப்படுகின்றனர். புராண காலத்தில் இருந்த காரைக்கால் அம்மையார், நலாயினி, ஔவையார், கண்ணகி, இன்னும் எத்தனையோ பெண்கள் வீரத்தின் விளைநிலமாக இருந்ததை நம்மால் மறக்க முடியுமா? பெண்களை குடும்ப வன்முறைகளிலிருந்தும் பாலியல் ரீதியான கொடுமைகளிலிருந்தும் காப்போம். பெண்களை பெற்ற தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள், பெண்ணின் பெருமையை ஊட்டி வளர்ப்போம். பெண்ணால் வந்தோம், பெண்மையை போற்றுவோம். நன்றி, வணக்கம். Greetings to everyone. I am M. Vishnu of class 12C of M. J. Radesh. I would like to give a speech on women empowerment. I am honored to give a speech on this special occasion for women. I have chosen this topic to raise the issue of gender inequality in front of you. The government and the private sector are supporting the women for leadership positions in the public sector. The leadership of women in public sector shows the development of the nation. The men and women both are unique and different in experiences, and both are important for bringing the influences into the decision making process. The equal rights of men and women in the society improve the work quality and thus improve the economic status of the country. Most of the developing countries' economic status is very bad because of only the male dominance in the society. The men are means the half power of the country, and they are working alone, and they force the women to do only the household works. They do not know that women are the other half power of the country, and the female and male combined can form the full power of the country. The day when these both power of the country would start working together, every country would become more powerful. The men never realize the power of women. They are more powerful than men, both physically and mentally. And to conclude with, we need to think the reasons behind and solve them on immediate basis. Thank you. பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, பெண்மை என்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சதி என்ற நாமம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். துன்பம் தீர்வது பெண்மை நாளனம், சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். துன்பம் தீர்வது பெண்மை நாளனம், சூர பிள்ளைகள் தாய். I am J. Bhargav, Studying studying first standard in Gilladesh. I am going to my mother and teacher how to me to respected girls. I will treat all girls as my sister. Thank you. பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, பெண்மை என்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சதி என்ற நாமம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். துன்பம் தீர்வது பெண்மை நாளன,
அழகு என்ற நாமம் பெண்மை வாழ்கின்று கூத்திடுவோமடா. உதய கன்னி உரைப்பது கேட்பிலோ, உதய கன்னி உரைப்பது கேட்பிலோ. அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமை அவலம் எய்தி கலையின்றி வாழ்வது உமிழ்ந்து தள்ளுதல் பின்னரமாகுமா. உதய கன்னி உரைப்பது கேட்பிரோ, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான சேரக்கும் இருப்பதால், திமிர்ந்த ஞான சேரக்கும் இருப்பதால், செம்மை மாத திரம்புவதில்லையாம், செம்மை மாத திரம்புவதில்லையாம். உதய கன்னி உரைப்பது கேட்பிரோ, உதய கன்னி உரைப்பது.
மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிமணியின் கூற்றின்படி அன்பாகவும் பண்பாகவும் துணிவின் ஊற்றாகவும் தியாகத்தின் தூணாகவும் கடமையின் காப்பாகவும் பொறுமையின் இருப்பிடமாகவும் விளங்கும் பெண்களுள் என் பள்ளி தாளாளரும் ஒருவர். எங்களுக்கு முன் உதாரணமாக இருந்து வழிநடத்தி செல்பவரும் அவரே. அவர் கடந்து வந்த வெற்றி பாதையினை பார்ப்போமா? Mrs. R. Jayalakshmi is the Managing Trustee of Devi Academy Educational Trust and the correspondent of Devi Academy Senior Secondary School, Vasravakam. As an educational administrator with a deep commitment to quality and service, she has more than 30 years of experience in the field of education. Born as the second daughter of Mr. V. Ramaswamy, a leading lawyer of Kerala, and Srimati Parvati. Mrs. R. Jayalakshmi did her graduation in economics from St. Joseph College and did MA in economics from Kerala Verma College, University of Calicut. She has also done M.Ed degree from Osmania University. She was married to Dr. P.N. Parameshwaran, who founded the Devi Academy Senior Secondary School in the year 1989 with a great vision. She has received Best Teacher Award from Vice Chancellor of Sri Ramachandra Medical College in the year 1998. She was awarded Service of Excellence Award by Sri Shankaracharya Sri Kanchi Kamakoti Peetam for the outstanding contribution in the field of education in the year 2004. This foster woman honor is another gem added to our Madam Correspondent Mrs. R. Jayalakshmi's glory. I thank IMCTF for the good and novel initiative. Thank you. பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, பெண்மைகள் என்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சதி. பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, பெண்மைகள் என்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சதி என்ற நாமம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். துன்பம் தீர்வது பெண்மை நாளனம், சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். துன்பம் தீர்வது பெண்மை நாளனம், சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, பெண்மைகள் என்று கூத்திடுவோமடா, தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா. Namaste, Miss. I am going to tell Tirupavai.
மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னானாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னானாள். நீராட போதுவீர் போதுமினோ நீரலைர். நீராட போதுவீர் போதுமினோ நீரையில். சீர்மல்கும் மாப்பாடி செல்வ சிறுமிகள் கூர்வேல் கொடுந்தொல்வன் நந்த கோவன் குமாரன். ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மினி சங்கன் கதிர் மத்தியம் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ படித்தல்வோர் எம்பாவாய். தேங்க்யூ. உதய கன்னி உரைப்பது கேட்பிலோ. உதய கன்னி உரைப்பது கேட்பிலோ. அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமை அவலம் எய்தி கலையின்றி வாழ்வது உமிழ்ந்து தள்ளுதல் பின்னரமாகுமா. உதய கன்னி உரைப்பது கேட்பிரோ. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும். நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும். நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும். தீமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால். தீமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால். செம்மை மாத திரம்புவதில்லையாம். செம்மை மாத திரம்புவதில்லையாம். உதய கன்னி உரைப்பது கேட்பிரோ. உதய கன்னி உரைப்பது கேட்பிரோ. கேட்பிரோ. கேட்பிரோ.
பெண்மை வாழ்கின்று கூத்திடுவோமடா, பெண்மை என்று கூத்திடுவோமடா. தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சதி என்ற நாமம். பெண்மை வாழ்கின்று கூத்திடுவோமடா. அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம், ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். துன்பம் தீர்வது பெண்மை நாளனம், சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். துன்பம் தீர்வது பெண்மை நாளனம், சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கின்று கூத்திடுவோமடா. தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம். பெண்மை வாழ்கின்று கூத்திடுவோமடா. உதய கன்னி உரைப்பது கேட்பீரோ, உதய கன்னி உரைப்பது கேட்பீரோ. அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமை, அவலம் எய்தி கலையின்றி வாழ்வது. உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமா, உதய கன்னி உரைப்பது கேட்பீரோ. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும். நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும். திமிர்ந்த ஞான சேரர்க்கும் இருப்பதால், திமிர்ந்த ஞான சேரர்க்கும் இருப்பதால். செம்மை மாத திரம்புவதில்லையாம், செம்மை மாத திரம்புவதில்லையாம். உதய கன்னி உரைப்பது கேட்பீரோ, உதய கன்னி உரைப்பது கேட்பீரோ, கேட்பீரோ, கேட்பீரோ. கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுகிழக்கை கொட்டி கும்மியடி, கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குறுகிழக்கை கொட்டி கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை
சாதி படைக்கவும் செய்திடுவோம். கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி 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 கும்மியடி பெண்ணே கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி. பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா பெண்மை என்று கூத்திடுவோமடா தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தனர் தாயின் பெயரும் சகி என்ற நாமம் பெண்மை வாழ் என்று கூத்திடுவோமடா. அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம் ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். அன்பு வாழ்கின்ற மைதியை நாடுவோம் ஆசை காதலை கை கொட்டி வாழ்த்துவோம். துன்பம் தீர்வது பெண்மையினாலடம் சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். துன்பம் தீர்வது பெண்மையினாலடம் சூர பிள்ளைகள் தாய் என்று போற்றுவோம். பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா பெண்மை என்று கூத்திடுவோமடா தன்மை இன்பம் புண்ணியம் சேர்ந்தனர் தாயின் பெயரும் சகி என்ற நாமம் பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா. ओम नमः शिवाय. ओम ध्यायामोदबलाभकुन्दनभतीं तेजोमहीं नैष्टिकीं स्निग्धापाङ्गविलोपिनीं भगवतीं मन्दस्मितश्रीमुखीं पासल्यामृतवर्षिणीं सुमधुरं संगीतनालापिनीं श्यामाकी मधुसिद्धशुद्धीम् अमृतानन्दात्मिकामेश्वरी. ओम
Shri Gurubhyo Namaha. My name is Shanti and I feel blessed to be a student of Guru Srimati Dakshayani Ramachandran, who I fondly call as Dakshi. I have always been in deep admiration of her vast knowledge, amazing creativity and artistic talent that sets her apart as a fabulous teacher. Guru Dakshayani appreciates and recognizes the strengths and skills of each one of her students and makes them the best version of themselves. She shares a special bond with each of her students and touches our lives in so many special ways. Like recently, even during the COVID times, she selected one of her favorite expression-based padams and offered to teach me that online and even correct several of my recordings over iterations. I feel extremely grateful to my Guru and I pray Almighty for her good health, loving and affectionate students, many more creative pursuits and huge successes in the years to come. Thank you. Om Shri Gurubhyo Namaha. I'm Shrija, learning Bharatanatyam under the tutelage of Guru Srimati Dakshayani Ramachandran from the age of 14. I always admire her dedication when she takes up any task and implementing it with utmost dedication and discipline. Her devotion towards her gurus made us realize our Guru-Shishya bond. Her teaching always inculcates our traditional morals. I indeed take pleasure in being one of her disciples. Thank you. Om Shri Gurubhyo Namaha. This is Akshaya Kapali, student of Guru Dakshayani Ramachandran. I have been learning Bharatanatyam from her since the age of 4. She is an inspirational guru who will always share her experiences and knowledge with her students. She is very kind and encouraging, which makes us feel dance class is like our second home. She will always make sure that every student, like the junior, senior or kids, everyone have equal presence on stage, and she will also identify each student's talent and she'll train them accordingly so that they give their best during their performances. I feel I am very blessed to learn this divine art from her. Thank you. Om Shri Gurubhyo Namaha. This is Reshma R, disciple of Guru Dakshayani Ramachandran. I have been learning Bharatanatyam from her for more than 15 years. She has constantly supported me and has given me warmth and comfort of a mother. She has always been an inspiration and a pillar of support. What I love most in her is her kindness and her devotion towards this art. It is indeed a blessing to be a part of this Nityarpana. Thank you. Shri Gurubhyo Namaha. I am Manasa Shivakumar, disciple of Guru Dakshayani Ramachandran. I started learning Bharatanatyam at the age of 6. Talking about my Guru, she is such a beautiful person in and out. And she works so hard and tries to impart all the knowledge that she has gained to all her students. I feel really excited and I eagerly wait for her next day's class. She has given me lots of opportunities to perform at various places and including Malaysia to mention. And whenever we have long hours of practice, she will bring food for us. She is such a caring person. And I am really bound by her words of wisdom and I am indeed blessed to be a student of Nityarpana. Thank you. Shri Gurubhyo Namaha. I am Srimati, disciple of Mrs. Dakshayani Ramachandran. நான் வந்து மேம் கிட்ட 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து சேர ஆரம்பித்தேன். இப்போ வந்து ஒரு 8-10 இயர்ஸ் ஆயிருக்கும். பட் நேற்று தான் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷம் போனதே தெரியல. டான்ஸ் கிளாஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். டீச்சராக மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஷீ இஸ் மோர் ஆஃப் அ செகண்ட் மதர் டு ஆல் ஆஃப் அஸ். எப்படின்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் முடிஞ்ச ஒரு ஷோ முடிஞ்சிச்சுன்னா அந்த ஷோ முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து நாங்களாம் மறுபடியும் டான்ஸ் கிளாஸை மிஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அந்த டான்ஸ் கிளாஸ் அட்மாஸ்ஃபியர். அண்ட் மேம் நம்மளுக்கு சொல்கிற விஷயம் டான்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து ஷி ஹஸ் டாட் மீ. அதெல்லாம் வந்து நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக அவங்களோட பிளெஸிங்ஸ் எப்போதும் வேணும். Om Shri Gurubhyo Namaha. I am Niveda Kumar, disciple of Guru Srimati Dakshayani Ramachandran, director Nityarpana. I started dancing from the age of 6 and have been gifted to learn from my Guru for more than 20 plus years now. Being humble and ever hungry for knowledge is what I really admire in her. She not only inspires us to reach great heights through her guidance,
and imparting of cultural values. She indeed lets us to be creative in our learning and presenting our perspectives. I'm really honored to be guided by her and would like to take dance as my way of life. Om Shri Gurubhyo Namaha. I am Neeraja Kumar, disciple of Guru Srimati Dakshayani Ramachandran, Director Nityarpana. Ma'am has always taught us more about life, tradition, respect along with dance. She always says dance mends you and teaches you a lot. I'm sure growing with her and seeing a way of living makes me think what not it does. I'm feeling really blessed to have such a generous and inspiring Guru. Shri Gurubhyo Namaha. I am Ramya Raghu, disciple of Srimati Dakshayani Ramachandran. The position Guru involves all other persons in our life. The quality which I admire the most in my Guru is her dedication and passion towards dance and in all aspects of life. I am forever indebted and grateful for all the things she has done for me. I pray to God for her well-being and lifetime happiness. Thank you. Shri Gurubhyo Namaha. I am Janani Venkat, disciple of Srimati Dakshayani Ramachandran. Let me start by saying Mata, Pita, Guru, Devam. These four precious words are enough to describe her. Mata, Pita, the unconditional love from her has shown me my parents' reflection. Guru அப்படின்னு சொன்னாலே அது தாக்ஷாயணி மேம் தான். She has taught me to see life beyond dance and she has brought in her life through dance so that we are able to breathe dance. Devam, with the blessings of the divine, she brings in the essence of Lord Nataraja in us. I sincerely pray to the Almighty for her wellness and happiness. Thank you. Namaskaram, Shri Gurubhyo Namaha. My name is Shweta Sukumar. I've been learning from Dakshayani Ramachandran since when I was 5 years old. Miss, as we fondly call her. She is an amazing human being. We all know how good a teacher she is. I'm sure all the other students spoke about that. But I'm going to be talking about how good, how miraculous a human being she is. More than a human being, I should say she is a goddess to me. She's been there. She's been there with me even when I don't expect her to be there. I got married and I moved away from dance class when 10 years back, and I've not been in great touch with her. I should admit that I've not been talking to her that often. But she suddenly comes to me and asks me about how I am. She pings me on WhatsApp, she pings me on Facebook to check if I'm okay. I don't know how many of them do that. I mean, I'm sure she doesn't really have to. She has hundreds of students, thousands of students right now, and she doesn't really have to come back to me to check on me. But she does, every time she does. And to share a very, very special incident that happened between us recently. I was deluded with all the recent trending articles and talks about the origin of Bharatanatyam. I was so confused. I was sitting, I didn't know where to go. Though, I was not in touch with the art form after I moved from the dance class. I was so confused. Suddenly she comes to me and says, one day she comes to me during the pandemic and she just says, you know what, Shweta, I want to start dance classes with you, and I want to, I'm teaching everyone online. So now that you're in the US, I want to teach you also online. So she does that. She comes to me. I was so surprised because that was a situation where I was so confused. She suddenly comes to me like out of nowhere and she just says, I'm going to give you some information that is not available anywhere and that is what you needed. I was surprised, and this is not just one incident, but this is what she does to me in every other incident in my life, every other thing that happens to my life. So she's so special. She's more than a teacher, I should say. She is a goddess who knows what you want and who's always there to give you what you want. I really pray the Almighty to give her abundant health, good prosperity, and to be there with us forever. Thank you. Guru Brahma, Guru Vishnu, Guru Deva Maheshwaraha, Guru Sakshat Brahma, Tasmai Shri Guruve Namaha. இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தம், முழு ரூபம் தாக்ஷாயணி மேடம்.
Dakshayani madam வந்து not only a teacher, she is a mother for me. Dakshayani ma'am எனக்கு என்னுடைய டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி என்னாலேயும் ஸ்டேஜ் ப்ளே பண்ண முடியும், டான்ஸ் பண்ண முடியும்ன்ட்டு நம்பி என்னை நம்ப வச்சு என்னோடய டேலண்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணி எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து என்னை வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ளே ஆர்டிஸ்டாக மாற்றிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லைஃப்பில் தாக்ஷாயணி மேடமை பார்த்தது எனக்கு ஒரு வரம். அது என்னோடய கடவுளோட ஆசீர்வாதம் தான். என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு நான் தாக்ஷாயணி மேடம்கிட்ட படிக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு புண்ணியமாக பார்க்குறேன் அதை. அடுத்து என்னோடய டாட்டர், அவங்களும் தாக்ஷாயணி மேடம் கிட்ட பரதம் கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நான் அவங்களையும் சேர்த்து விடுவேன். As I said before, she is not only a teacher for us, she is our mother, she is a goddess. Thank you so much, madam. We love you, we all love you a lot. We all need your blessings. Romba nandri madam. I am Advaita. I love dance and digital party. Om Shri Gurubhyo Namaha. I am Sreshta and I've been learning Bharatanatyam from Guru Srimati Dakshayani Ramachandran for almost 15 years now. I consider myself blessed to have even known someone like her, and to be her student and to have shared stage with her is definitely an experience for lifetime. A superwoman with so much love, dedication, sincerity, knowledge and yet down to earth is a rarity to find. The relationship that she shares with her students is beyond Guru-Shishya relationship. We all love her, admire her, adore her, and I'll consider myself successful in life if I'm at least half of what she is. Praying God for a very happy, long, healthy life for my Guru, so that she continues to inspire many and touch lives of many. Thank you.